காலை வணக்கம். இன்றைய முரளி 9/3/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் நன்மை செய்வது தந்தையின் பாகமாகும். அதே போன்று தந்தைக்கு சமமாக கல்யாணக்காரி ஆகுங்கள். தனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள். கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு விசேஷ குணத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் குஷி அடைகின்றார்? பதில்: ஏழை குழந்தைகள் பாபாவின் யஜ்யத்திற்கு 8 அணா 1 ரூபாய் அனுப்புகின்றனர். பாபா இதற்கு கைமாறாக எங்களுக்கு மாளிகை கொடுங்கள் என்று கூறுகின்றனர். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த 1 ரூபாயும் கூட சிவபாபாவின் யஜ்யத்தில் சேமிப்பாகிவிட்டது. உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்துவிடும். சுதாமாவினுடைய உதாரணம் இருக்கிறது அல்லவா? எந்த செலவும் இன்றி குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக ராஜ்யம் கிடைத்து விடுகிறது. ஏழை குழந்தைகளின் இந்த சிறப்பான குணத்தை பார்த்து பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். பாடல்: உன்னை அடைந்ததால் நாங்கள். பாடல் என்ன? உன்னை அடைந்ததால் நாங்கள் முழு உலகையும் அடைந்தோம். ஓம் சாந்தி. பாபாவிடமிருந்து இப்பொழுது எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். பாபா உங்களது ஸ்ரீமத் படி நடந்து நாங்கள் உங்களிடமிருந்து மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். பாபா சொல்றாங்க, இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது இல்லையா? நம்ம ஆஸ்தி வாங்கிறது கல்பமா வாங்கிட்டு இருக்கோம். இதுவரை எத்தனை முறை வாங்கியிருக்கோம்? அதுக்கு அளவே கிடையாது. அதனால பாபா சொல்றாங்க, எதுவுமே புதுசு இல்லை. ஏற்கனவே நடந்தது திரும்ப நடந்துட்டு இருக்குது. நாம திரும்பவும் போன கல்பத்துல எப்படி முயற்சி பண்ணமோ அதே போல இப்ப தந்தையுடைய ஸ்ரீமத் படி நடந்து மீண்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுடைய எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். பாபா சொல்றாங்க, குழந்தைகளுக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. சுகதாமத்திற்கான ஆஸ்தி நாம் கல்பமாக அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் 84 பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. உண்மையில் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி அடைகிறோம். பிறகு சிறுக சிறுக இழக்கிறோம் இல்லையா? அடையிறது ஒரே நேரம் இந்த சங்கமிகத்துல முழுசா அடையிறோம். மற்றும் அடைந்த ஆஸ்தியை அனுபவம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்? இழக்கிறோம். அதுக்கு நமக்கு 5000 வருஷம் எடுக்குது. இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு என்று பாபா புரிய வைக்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களது பாவனை உங்களுக்கு பாவனை கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நாடகத்துல அதிக சுகம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். கடைசி நாட்களில் ராவணனின் மூலம் அதிக துக்கம் அடைகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் மிக குறைவானவர்களாக இருக்கிறீர்கள். நாட்கள் செல்ல செல்ல மிக அதிக எண்ணிக்கை ஏற்பட்டுவிடும் இல்லையா? இந்த முரளி சொன்னது 1969க்கு முன்னாடி. இன்னைக்கு பாபா சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதிக எண்ணிக்கை ஏற்படும்னாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 9-10 லட்சம் மேல ரெகுலர் ஸ்டூடெண்டாவே வராங்க. மனிதன்ல இருந்து தேவதை ஆவாங்க. நாள் செல்ல செல்ல அதிக எண்ணிக்கையில வருவாங்க. மனிதன்ல இருந்து தேவதை ஆவாங்க. நாம் கல்பத்திற்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம் என்பதை அவசியம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதாவது பாபா சொல்றாங்க, நம்ம மட்டும் இல்ல, வரக்கூடியவங்க கூட பாபா கிட்ட இருந்து நாம ஆஸ்தி அடைகிறோம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. யாரெல்லாம் ஞானம் பெறுகிறார்களோ அவர்கள் ஞான கடல் தந்தையின் மூலம் இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பம், நடு, கடைசியினுடைய ஞானத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தந்தை தான் ஞானக்கடல், பத்தீத்தமானவர்களை பாவனமாக்கக்கூடியவர். அதாவது முக்தி, ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்லக்கூடியவர். இதெல்லாம் இந்த புகழ் ஒரு பாபாவுக்கு மட்டும்தான். உலகத்துல நம்ம என்னதான் முயற்சி செஞ்சு தந்தைக்கு சமமாக மாறினா கூட பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக்குறது மற்றும்
முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்வது அப்படின்னா அது ஒரு பாபாவால மட்டும்தான் முடியும். இதையும் இப்பொழுதுதான் நீங்கள் அறிகிறீர்கள். பலர் குருக்களிடம் செல்கின்றனர் அல்லவா? கடைசியில் குருக்களையும் விட்டுவிட்டு வந்து ஞானம் பெறுவார்கள். உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்பு அஞ்ஞானிகளாக இருந்தோம் என்பதை அறிவீர்கள் இல்லையா? பாபா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்மளும் என்ன பண்ணோம்? அஞ்ஞானி தான். நல்லா பக்தி பண்ணோம். எல்லா விஷயங்களும் நாமளும் இப்போ மற்றவங்க செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனால நமக்கு தெரியும் சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது, சிவபாபா பிரம்மா விஷ்ணு சங்கர் யார் போன்ற எதுவுமே அறியாமல் இருந்தோம். இது மட்டுமா? நம்ம யாருன்னே நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தோம். பாபா சொல்றாங்க, இப்பொழுது நாம் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தோம் என்பதை அறிந்து கொண்டதால் உங்களது புத்தியில் நன்றாக அதிக போதை ஏற்பட வேண்டும். தந்தையை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா சொன்னாங்க, தந்தை மற்றும் ஆஸ்தி. இதற்கு முன்பு நீங்கள் எதையும் அறியாமல் இருந்தீர்கள் அல்லவா? இல்லையா? இங்கே வருவதற்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்? நம்ம அதை பற்றி கவலையும் பட்டதில்லை. நம்மளுடைய கஷ்டம் தீர்ந்தா போதும், நமக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும், அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. இங்கே வந்து தான் நாம யாரு, பரமாத்மா யாரு, பரமாத்மா மூலமாக நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது, எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பாபா மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம். தந்தையையும் அவரது படைப்புகளையும் அறியாமல் இருந்தீர்கள். முழு சிருஷ்டியில் உள்ள மனிதர்கள் தந்தையையும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறியவில்லை. பாபா சொல்றாங்க, இப்ப நீங்க சூத்திரன்ல இருந்து பிராமணர்களாக ஆகியிருக்கீங்க. தந்தை எல்லா குழந்தைகள்கிட்டையும் உரையாடிட்டு இருக்கார். பாருங்க, பாபா கிட்ட எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளவு சென்டர்கள் உள்ளன. மேலும் பாபா சொல்றாங்க, இன்னும் நீங்க சென்டர் திறப்பீங்க. இப்ப எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேலும் நீங்க சென்டர் திறப்பீங்க. ஆக முன்பு நீங்கள் எதையும் அறியாமல் இருந்தீர்கள் என்று பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. எதுக்கு பாபா சொல்றாங்க? நம்மளும் முன்னாடி புரியாம இருந்தோம், இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல வர இருக்கக்கூடியவங்க கூட அப்படிதான். பாவம் அவங்களுக்கு தெரியலைன்னா நம்ம அவங்கள அஞ்ஞானின்னு பார்க்க கூடாது. ஏன்னா நமக்கு இப்போ புரிஞ்சிச்சு. அதே போல அவங்களும் என்ன பண்ண போறாங்க? சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. பாபா சொன்னாங்க, இப்பொழுது வரிசை கிரமமான முயற்சியின் மூலம் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது நாம் தந்தையின் மூலம் பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பாபா சொல்றாங்க, மற்றவர்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றனர், நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள். பிரம்மா குமார் குமாரிகள் என்று கூறுகின்றனர். ஆனால் இவர்களுக்கு படிப்பு கற்பிப்பவர் யார் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது இல்லையா? உலகத்துல பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பிகேஸ் பிரம்மா குமார் குமாரின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு படிப்பு சொல்லி தருபவர் யார்? சுய பரமாத்மா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளெல்லாம் பார்க்குறாங்க, பரமாத்மாவை அவங்களால பார்க்க முடியல. அதனால ஏன்னா இங்க இருக்கிறவங்களே யாராவது நம்ம பிரம்மாவை பார்த்து அவர் தான் குருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. எந்த சாஸ்திரங்களிலும் எழுதப்படவும் இல்லை. அதே கீதையின் பகவான் குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இது உங்களது புத்தியில் வருகிறது அல்லவா? பாபா சொல்றாங்க, நீங்கள் கீதையையும் படித்திருப்பீர்கள். ஞான மார்க்கம் முற்றிலும் தனிப்பட்டது என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். பாபா சொல்றாங்க, விதுத் மண்டலியில் சாஸ்திரங்களை படித்து பட்டம் பெறுவது போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும். எப்படி இங்க நார்மல் காலேஜ் இருக்கோ அதே போல சன்னியாசிங்களுக்கு கூட காலேஜ் இருக்கு, விதுத் மண்டலி. அங்க அவங்க படிச்சு அவங்களுக்கும் அங்க அந்த மாதிரி டிகிரி எல்லாம் கொடுக்குறாங்க. பாபா சொல்றாங்க, அது கூட அதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம். இந்த ஞானம் அவர்களிடத்தில் கிடையாது. தந்தை வந்துதான் படைப்பின் முதல் இடை கடையின் ஞானம் கொடுக்கின்றார். தந்தை உங்களது புத்தியின் பூட்டை திறக்கின்றார். பாபா சொல்றாங்க, முன்பு நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது என்ன ஆகியிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப பாபா நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது இப்ப நம்மளை பார்க்க சொல்றாரு பாபா. சப்போஸ் நம்ம கிட்ட மாற்றம் இல்லை அப்படின்னா நம்ம மாறணும். அதுக்காக நம்மளை நாமளே திருப்பி பார்க்கறதுக்கு இப்ப பாபா நமக்கு
அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க. புத்தியில் முழு சக்கரமும் வந்து விட்டது. ஆரம்பத்தில் எதுவும் புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள். நாளுக்கு நாள் ஞானம் என்ற மூன்றாவது கண் நன்றாக திறந்து கொண்டே செல்கிறது. பகவான் எப்பொழுது வந்தார், அவர் யார், எப்பொழுது வந்து கீதை ஞானம் கொடுத்தார் என்பது யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். புத்தியில் முழு சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது. எப்பொழுதிலிருந்து நாம் தோல்வி அடைகின்றோம் மற்றும் எப்படி நாம் விகார மார்க்கத்தில் செல்கிறோம், எப்படி ஏணியில் இறங்குகின்றோம், இந்த சித்திரத்தில் எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? பாபா ஏணிப்படி படத்தை பற்றி சொல்கிறாங்க. ஏணிப்படி படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து எத்தனை பிறவி எடுக்கிறோம், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் எத்தனை பிறவி எடுக்கிறோம், எப்படி வந்து நம்ம தேவதைகளாக இருக்கிறவங்க எப்படி சத்திரியர்களாகிறோம், அப்புறம் வைசியர்களாகிறோம், கடைசியில் சூத்திரராயிட்டு எப்படி வந்து இந்த உலகத்தில் விகாரங்கள் தலை விரிச்சு ஆடுது, எப்படி வந்து பக்தி கூட நம்ம துவாபர யுகத்தில் உண்மையான பரமாத்மாவை அதை சிவனுக்கு பூஜை பண்ணுறோம், அப்படியே அதில் அழகாக காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிறோம், தேவதைகளை வணங்குறோம், இயற்கையை வணங்குறாங்க, பிறகு கடைசியில் பார்த்தீங்கன்னா மனுஷங்களே வணங்குற மாதிரி அழகாக ஏணிப்படி படத்தில் ரொம்ப எளிதாக புரிய வச்சுருக்காங்க. 84 பிறவிகளுக்கான ஏணியாகும். நாம் எவ்வாறு இறங்குகிறோம் மற்றும் எவ்வாறு ஏறுகிறோம், பதீத்த பாவன் யார், பதீத்தமாக ஆக்கியது யார், இதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். பாபா சொல்றாங்க, பதீத்த பாவன் என்று அவர்கள் வெறுமனே பாடிக்கொண்டிருக்கின்றனர். ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமானது, எப்பொழுதிலிருந்து பத்தீத்தமானோம் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. பாபா சொல்றாங்க, இந்த ஞானமே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களுக்காகத்தான். நான் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்திருந்தேன் என்று தந்தை கூறுகின்றார். இதுக்கு முன்னாடி கூட பாபா தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணியிருந்தார். நாம கூட தேவதா தர்மத்துல இருந்தோம், இப்ப என்ன ஆயிட்டோம், மெதுவா இறங்கி இப்ப கடைசியில சூத்திரன் ஆகி மீண்டும் பாபாவால கண்டுபிடிக்கப்பட்டு பிராமணன் ஆயிருப்போம். இந்த உலகத்தினுடைய சரித்திர பூகோளத்தை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு இது கதை போன்று இருக்கிறது. எவ்வாறு ராஜ்யத்தை அடைகின்றோம், எவ்வாறு இழக்கின்றோம், இந்த சரித்திர பூகோளம், அதாவது பாபா சொல்றாங்க, அந்த சரித்திர பூகோளத்தை ஹிஸ்டரி ஜியாகிரபி நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க, அதே போல இது கூட எல்லையற்ற விஷயம். இதையும் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நாம எப்படி 84 பிறவி சக்கரத்துல வர்றோம், நாம் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தோம், பிறகு ராவணன் நம்முடைய ராஜ்யத்தை அபகரித்து விட்டான். இந்த ஞானத்தை தந்தை தான் கொடுத்திருக்கின்றார். மனிதர்கள் தசரா போன்ற விழாக்கள் கொண்டாடுகின்றனர், ஆனால் எந்த ஞானமும் கிடையாது இல்லையா? ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா மைசூர்ல ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. பெரிய ராவணனை செஞ்சு என்ன ஒரு நாள் ஃபுல்லா அதை வச்சு செலிப்ரேட் பண்றாங்க, விழாவை கொண்டாடுறாங்க. ஆனா எதுக்காக, ஏன் ஒரு தடவை அழிச்ச ராவணன் திருப்பி எங்க வந்தான், எந்த ஞானமும் அவங்க கிட்ட கிடையாது. உங்களிடத்தில் இந்த ஞானமே இல்லாமல் இருந்தது போலத்தான் இப்பொழுது நீங்கள் ஞானம் அடைந்து கொண்டிருப்பதால் குஷியாக இருக்கிறீர்கள் இல்லையா? முன்னாடி நமக்கும் ஞானம் கிடையாது, ஒரு நாள் கொண்டாடிட்டு திருப்பி என்ன பண்றது, திருப்பி நாம கஷ்டத்திலே வந்துடுவோம். பாபா சொல்றாங்க, ஞானம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எல்லையற்ற ஞானம் இப்பொழுது புத்தியில் இருக்கிறது. தந்தை உங்களது புத்தி என்ற பையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் இல்லையா? பாபா நமக்கு இந்த ஞான ரத்னங்களால நம்மளுடைய புத்தி என்ற பையை நிரப்பிட்டு இருக்காங்க. பை நிறைத்து விடுங்கள் என்று கூறுகின்றார். யாராவது பாபா சொல்றாங்க, யாரிடத்துல சொல்றாரு, சாது சன்னியாசிகள்கிட்ட பாபா கூறுறதே கிடையாது. போலாநாத், அதாவது கள்ளம் கபடமற்ற அவங்க சொல்றாங்க, ஏன்னா எங்களுடைய புத்தியினுடைய பையன் நிறைங்க, வெறுமனை போய் சங்கர்கிட்ட போயிட்டு எங்களுடைய பையன் நிரப்புங்க அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனா அவங்க எனது மறைமுகமாக கள்ளம் கபடமற்ற சிவன்கிட்ட சொல்றாங்க, அவரிடம்தான் யாசிக்கின்றனர். உங்களிடத்தில் இப்பொழுது மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது.
எவ்வளவு ஞானம் வந்துருச்சு. சொன்னாங்க நீங்க ரொம்ப மிகுந்த குஷி இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா உங்க புத்தியில இப்ப அவ்வளவு ஞானம். ஏன்னா ஞானம் என்றால் மகிழ்ச்சி. டெய்லி டெய்லி பாபா என்ன பண்றாரு, நம்முடைய புத்திங்கிற பைய ஞான ரத்னங்களால நிரப்பிட்டு இருக்காரு. அதனால நமக்கு சதா குஷி இருக்கணும். எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது. ஆக இப்பொழுது தனக்கும் மற்றவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் இல்லையா? கிடைச்சிருக்கிறது எதுக்கு? பிறருக்காக. இது ஒண்ணுதான், இந்த ஆஸ்தி தான் கொடுக்க கொடுக்க வளருமே ஒழிய குறையாது. இப்பொழுது நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும், அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். முன்பு ஒருவருக்கொருவர் தீமைதான் செய்தீர்கள், ஏனெனில் அசுர வழியில் இருந்தீர்கள் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது மற்றவங்களுக்கு சொல்றதே கிடையாது. சொன்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி மனசு சின்னதா இருந்துச்சு. இப்ப பாபா சொல்றார், நீங்கள் ஞான கடலுடைய குழந்தைங்க, மற்றவங்களையும் உங்களை போல மாஸ்டர் ஞான கடலா மாத்தணும். அதனால நீங்க என்ன பண்ணும், இந்த ஞானத்தை நீங்க தானம் பண்ணணும், எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்யணும்னு சொல்றார். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். இந்த எல்லையற்ற படிப்பை அனைவரும் படிக்க வேண்டும். அதனால கிளைகள் திறக்கப்பட வேண்டும். உங்களது மனசு விரும்புது தானே, நம்மளும் கீதா பாடசாலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. பாபா கண்காட்சிக்கான படங்களை கொடுங்கள், ப்ரொஜெக்டர் கொடுங்கள், நாங்கள் கிளைகள் திறக்கிறோம் என்று கூறுகிறார்கள். பாபா கிட்ட குழந்தைங்க நாங்களும் சென்டர் திறக்கிறோம், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றோம்னு கேட்குறாங்க. எந்த ஞானத்தின் மூலம் எங்களுக்கு எல்லையற்ற குஷி ஏற்பட்டதோ அதை மற்றவர்களும் அனுபவம் செய்விக்க வேண்டும். நாடகப்படி இந்த முயற்சி கூட நடைபெற்றுட்டு இருக்கு. பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். முன்பு நாம் நரகவாசிகளாக இருந்தோம், இப்பொழுது சொர்க்கவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா சொல்றாங்க, இந்த சக்கரம் உங்களது புத்தியில் சதா சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் குஷியாக இருக்கணும். பாபா சொல்றாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தியில ஞானம் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நாம ரொம்ப குஷியா இருப்போம். மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற போதையும் இருக்கணும் இல்லையா? அதுதான் சேவை மேல ஆர்வம் இருக்கணும். மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். நாம் தந்தையிடமிருந்து ஞானம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதை அறியாத உங்களது மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் வழி கூறுவது உங்களது கடமையாகும். தந்தையின் பாகம் அனைவருக்கும் நன்மை செய்வதாகும். அதே போன்று நமது பாகமும் அனைவருக்கும் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய விருப்பம் என்ன? பாபாவுக்கு சமமாகும். அப்ப பாபா என்ன பண்றாரு? எல்லாருக்கும் நன்மை செய்யறாரு. அப்ப குழந்தைகளாகி நம்மளுடைய பாகம் கூட இனி அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். பாபா கல்யாணக்காரியாக ஆகியிருக்கின்றார் எனில் தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். பாபா சொல்றாங்க, நீங்கள் இந்த கிளைக்கு சென்று சேவை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு சேவை செய்யக்கூடாது. யார் எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருப்பார்களோ அந்த அளவிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்குள் இருக்கும். பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு சேவை செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் புத்திசாலி கூட சொல்றாரு. உண்மைதானே? ஏன்னா சேவையின் மூலமாக தான் நம்மளுடைய சேமிப்பை அதிகரிக்க முடியும். இந்த சமயத்துல தான் பாபா சொல்றார், 1க்கு 100 1க்கு 1000 நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த சமயத்துல நம்ம சேவை செய்யாம விட்டோம்னா பாபா நம்மளே புரிஞ்சுக்கணும். யார் சேவை செஞ்சு நம்முடைய பாக்கியத்தை சேமிப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் புத்திசாலிகள். அப்ப இல்லைன்னா பாபா சொல்றாங்க, உங்களுக்குள்ளார யார் புத்திசாலிகளோ அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இந்த இடத்துல புதிய கிளையை திறக்கணும். யார் யார் சேவாதாரியாக இருக்கின்றார், யார் யார் கட்டளைப்படி நடக்கின்றார், நேர்மையானவர்களாக இருக்கின்றார் என்பதை அறிவர். யார் அறிவா? யாருக்கு தெரியும்? பாபாவுக்கும் தெரியும், நிமித்தமா இருக்கவங்களுக்கும் தெரியும் இல்லையா? யார் சொல்றபடி கேட்பாங்க, யார் உண்மையான சேவாதாரி, யாருக்கு உண்மையான ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறது பாபாவுக்கும் தெரியும், டீச்சருக்கும் தெரியும். அஞ்ஞான காலத்திலும்
ஒழுக்கமற்ற குழந்தையின் மீது தந்தைக்கு கோபம் ஏற்படும். நான் முற்றிலும் சாதாரண முறையில் புரிய வைக்கிறேன், இதில் பயப்படுவதற்கு எந்த விஷயமும் கிடையாது என்று எல்லையற்ற தந்தை கூறுகின்றார் இல்லையா? பாபா பாருங்க, இதுக்கு மேலே ஈஸியாக என்ன சொல்ல முடியும்? என்ன நினைவு செய்யுங்க, அது கூட பொசிஷன் கூட கொடுக்கல, இப்படிதான் உட்காந்து பண்ணணும், முடியலையா படுத்துட்டு கூட பண்ணலாம், எதுவுமே புரியலையா அப்பா ஆஸ்தி. பாபா இதுக்கு மேலே ஈஸியாக யார் சொல்லித்தர முடியும்? பாபா நமக்கு ரொம்ப சகஜமாக சொல்லி கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் பயப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. பாபா சொல்கிறாங்க, யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள் இல்லையா? பாபா சொல்றது சொல்லிட்டார், யாரெல்லாம் தாரணை பண்ணுறாங்களோ அவர்கள் பலனை அடைவார்கள். சாபம் அல்லது கோபத்திற்கான விஷயம் கிடையாது. இங்கே பாபா எதுவும் கோபப்படலை, சாபம் கொடுக்கல. இதுதானே ரியாலிட்டி. உலகத்தில் கூட அப்படித்தானே. படிப்புங்கிறது பொதுவானது, யார் வேணாலும் படிக்கலாம். ஆனால் யார் முயற்சி பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைகிறாங்க. அதே போலதான் இங்கே தந்தையினுடைய ஞானம் அளவற்றது. ஏன்னா இந்த ஞானத்தை யாரெல்லாம் தாரணை செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் உயர்ந்த பதவி அடைவாங்க. பாபா சொல்றாங்க, ஏன் நாம நன்றாக சேவை செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. யார் எந்த அளவிற்கு பலருக்கு நன்மை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பாபாவும் குஷி அடைவார். மலர் தோட்டத்தில் இந்த மலர் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதை பாபா கூட பார்க்கறாங்க. இது அனைத்தும் மலர் தோட்டமாகும். தோட்டத்தை பார்ப்பதற்காக பாபா, நாங்கள் சென்டர்களை வலம் சென்று பார்க்கலாமா என்று கேட்கின்றனர். பல பேர் பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட கேட்குறாங்களாம், தோட்டத்தை பார்க்கணும், அதாவது இன்னைக்கு சென்டரை பாபா தோட்டம்ங்கிறாரு, நாங்கள் சென்டர்களை வலம் சென்று பார்க்கலாமா, எப்படிப்பட்ட மலர்கள் உள்ளன, எப்படி சேவை செஞ்சிட்டு இருக்காங்க, செல்வதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா உண்மையிலே அதுக்காக தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சேவையினுடைய செய்திகள் உங்களுக்கு பேப்பரில் வருது, நியூஸ் போடுறாங்க. ஏன்னா எந்தெந்த மாதிரி சேவை செய்கிறாங்க அந்த அந்த நியூஸை பார்க்கும் பொழுது நம்ம கூட இந்த மாதிரி நம்ம இடத்துல செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அதுக்காக ஆரம்பத்துலலாம் குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம், வேற வேற சென்டர்லாம் போய் அவங்க எப்படி சேவை செய்கிறாங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. எப்படி குஷியில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். பாபா இன்னாருக்கு நான் இவ்வாறு புரிய வைத்தேன் என்று பாபாவிடம் கூறுகின்றனர். இன்று எனது கணவரை சகோதரரை அழைத்து வந்தேன், பாபா வந்திருக்கின்றார், அவர் வாழ்க்கையை வைரம் போன்று எப்படி ஆக்கின்றார் என்பதை புரிய வைத்தேன். பாபா கிட்ட அவ்வளோ அழகாக பர்சனலாக பேசுகிறாங்க. பாபா நான் நீ உங்களை கூப்பிட்டு வந்தேன், அவங்களை புரிய வச்சேன், அவங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி வாழ்க்கையை வைரமாக்குறதுன்னு. பாபா சொல்கிறாங்க, கேட்குறாங்க, பார்க்கவும் விரும்புகிறாங்க. குழந்தைகளுக்கு இப்போ ஆர்வம் ஏற்படுது இல்லையா? நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. அதனால அநேகரை அழைச்சிட்டு வராங்க. உலக சரித்திர பூகோளத்தை அறிய வேண்டும் அல்லவா? ஏன்னா அந்த ஹிஸ்டரி ஜாகிரபி படிக்கிறாங்க, அது எல்லைக்குட்பட்டது. இது உலகத்தினுடைய வரலாறு, புவியியல், அதாவது பூகோளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாரதம் முழு உலகிற்கும் எஜமானனாக இருந்தது. இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள், முடிவெடுங்கள். சொல்றாங்க, சத்தியுகம் திரேதாயுகத்தில் எவ்வளவு சுகம் இருந்தது. இப்பொழுது பாபா மீண்டும் உலகிற்கு எஜமானர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். கடைசியில் உலகில் அதிக குழப்பங்கள் ஏற்படும் என்பதையும் அறிவீர்கள். பாபா சொல்றாங்க, யுத்தம் ஒரு பொழுதும் முடிவடைந்து விடாது. இல்லை, இப்போ கூட நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம், என்னது யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இது ஒரு நாள் விஷயம் இல்லை இல்லையா? இதுக்கு முன்னாடி ரஷ்யா யுக்ரைன் கூட யுத்தம் சண்டை போட்டாங்க. ஏன்னா ஏதோ இப்போ டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதே போல் இதெல்லாம் ட்ரையல், அதனால ஆரம்பிக்கும், நடக்கும், அப்புறம் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகும், எல்லா பக்கமும் முழுசாக ஸ்டார்ட் ஆகிடும். முடியுதுன்னா உலகத்தினுடைய விநாசத்தில் தான் அது கொண்டு போய் முடியும். அவங்க சொல்கிறாங்க, யுத்தம் ஒரு நாளும் முடியாது, எங்காவது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். எங்கு பார்த்தாலும் சண்டை தான் நடைபெறுகிறது. எவ்வளவு குழப்பங்கள் இருக்கின்றன. அயல் நாட்டில் என்னென்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்றும் புரிந்து கொள்வது கிடையாது. மற்ற விஷயத்த அழகா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஃபிங்கர் டிப், எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம டைம் எப்படி யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கா இல்லை விரயமாயிட்டு இருக்கா, அதை பற்றி எந்த கவலையும் படுறதில்ல.
புரிஞ்சுக்கிறதும் இல்லை. எவ்வளவு புயல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன, மனிதர்களும் இறந்து கொண்டே இருக்கின்றனர், எவ்வளவு துக்கமான உலகமாக இருக்கிறது. பாபா சொல்றாங்க, இந்த துக்கமான உலகிலிருந்து சென்றே விட்டோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் இல்லையா. நம்மளை சொல்லியிருக்காரு, நம்ம உயிரோடு இறந்திருக்கோம். அதனாலதான் நீங்க எப்பயுமே உங்களுடைய புத்தி பழைய உலகத்தின் பக்கம் இருக்கக்கூடாது, சதா புது உலகத்தின் பக்கமே உங்களுடைய புத்தி இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. பாபா பொறுமையை அறிவுறுத்துகின்றார். அதாவது சகிப்புத்தன்மை வரணும். இது சீச்சி உலகம், இன்னும் சிறிது காலத்துல நாம அமைதியான உலகத்தில் ராஜ்யம் செய்வோம் அப்படின்னு நமக்கு நாமளே என்ன பண்ணோம், சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். இதுல நீங்க குஷி அடையணும். ஏன்னா முழு உலகத்தையே நம்ம ஆள போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்தா போதும், உங்களுக்கு குஷியும் வரும். கிளைகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, சென்டர்கள் திறக்கப்படுகின்றன. நல்ல நல்ல குழந்தைகள் சொல்றாங்க பாபா, செல்லுங்கள். நீங்க என்ன பண்ணும், யார் உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிறார்களோ அவர்களது பெயரையும் பாபா எழுதி விடுகின்றார். நிறைய சென்டர் திறக்கணும், அதுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணும், சேவைக்கு போங்க. நீங்க சேவை செய்யும் பொழுது அநேகருடைய உள்ளத்துல நீங்க இடம் பிடிப்பீங்க, பலருக்கு நன்மை ஏற்படுகிறது. பாபா, நான் பந்தனம் உள்ளவனாக இருக்கின்றேன் என்று பலர் எழுதுறாங்க. நல்லது, கிளை திறக்கப்பட்டு விட்டால் பலர் ஆஸ்தி அடைவார்கள். இவை அனைத்தும் விநாசமாகிவிடும் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள் எனும் பொழுது, பிறகு ஏன் நாம் பலருக்கு நன்மை செய்யும் பொருட்டு காரியத்தில் பயன்படுத்தக்கூடாது இல்லையா. உங்ககிட்ட அந்த மாதிரி என்ன இடம், நம்ம நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்க கொடுக்க கூட வேணாம். பாபா சொல்றாரு, 3 அடி நிலத்துல என்ன பண்ணுங்க, 2 மணி நேரம் கிளாஸ் நடத்துங்க. காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம். ஏன் அதை புண்ணிய காரியத்துல பயன்படுத்தக்கூடாது? எப்படினாலும் அழிய போகுது இல்லையா. அதை ஏன் நம்ம ஒரு நல்ல காரியத்துல பயன்படுத்தி நம்முடைய புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்க கூடாது? நாடகத்துல அவர்களுக்குள் இப்படிப்பட்ட பாகம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்களது பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றனர். பாபா சொல்றாங்க, ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா புரியல, ஏன்னா வச்சிட்டு இருக்காங்க, இன்னும் பல தலைமுறைகள் பயன்படுத்துவாங்கன்னு. என்ன செய்யறது? சொல்றாங்க, இரக்கம் தான் ஏற்படணும். ஏன்னா அவங்களுடைய கனவு ஒரு பொழுதும் நனவாக போறதில்லை. மற்றவர்களையும் இப்ப நம்ம என்ன செய்யணும், பந்தனமற்றவர்களாக ஆக்குவதற்கு சிறிதளவாவது நாம் உதவி செய்யணும். அவர்களும் ஆஸ்தி அடையணும். தந்தைக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கின்றன. அனைவரும் காமச்சிதையில் எரிந்து கொண்டிருக்கின்றனர். அனைத்தும் சுடுகாடாக இருக்குது. அல்லாஹ் சுடுகாட்டிலிருந்து எழுப்பி அனைவரையும் அழைத்து செல்வார் என்று சொல்றாங்க. வேற வேற சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது சுடுகாடு. சுடுகாடுனா என்ன அர்த்தம்? காமசிதையில எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால பாபா சொல்றாங்க இது ஸ்மஷானா, சுடுகாடு அப்படின்னு சொல்றாரு. ராவணன் எப்படி தோல்வி அடைய செய்தான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இல்லையா. முன்பு புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். நான் நகை வியாபாரி, லட்சாதிபதி, இவ்வளவு இந்த மாதிரி எண்ணத்தோட நான் கோட்டீஸ்வரன், என்கிட்ட இவ்வளவு இருக்குது. ஆனா உண்மையிலே நாம யாரு? ஆத்மா. அதை விட்டுட்டு எது நிஜம் இல்லையோ அதுதான் நாம நினைச்சு போதையில இருந்தோம். ஆனால் முழுமையாக, அதனால என்னாச்சு, முழுமையாக நாம பத்தீத்தமா ஆனோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி தலையிலான போதை வந்ததுனாலதான் நான் அழுக்கானேன் அப்படிங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பழைய உலகத்துல எவ்வளவுதான் லட்சாதிபதியாக கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் இவை அனைத்தும் சோழிக்கு சமமானது. இதனுடைய மதிப்பு சோழிக்கு எவ்வளவு மதிப்போ அவ்வளவே. பாபா சொல்றாங்க, இல்லாமல் போய்விட்டதாகவே நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா மாயையும் எவ்வளவு பிரபலமா இருக்குது. குழந்தைகளே, கிளைகள் திறங்கள். பாபா சேவைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். கிளைகள் திறங்கள், பலருக்கு நன்மை ஏற்படும் இல்லையா. சென்டர் திறக்கும் பொழுது ஒரு 10 பேர் வந்தா கூட சரி, அந்த 10 பேருக்கு நன்மை செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதனால நன்மை ஏற்படும். இந்த நன்மை உங்களுக்கும் மற்றும் வகுப்பிற்கு வருபவர்கள் இருவருக்கும். ஏழைகள் விரைவாக விழித்துக் கொள்கின்றனர். செல்வந்தர்கள் முழுமையாக விழிப்படைவது கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. தங்களது செல்வத்தினுடைய குஷியினுடைய போதையில இருக்காங்க. மாயை முற்றிலும் தனது வசத்துல கொண்டு வந்துருச்சு.
புரிய வைக்கும் பொழுது புரிந்து கொள்ளவும் செய்கின்றனர். ஆனால் எப்படி விடுவது? அந்த போதை இறங்க மாட்டேங்குது. இவர்களை போன்று அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்ற பயமும் ஏற்படுது. ஐயையோ, இங்க போனா எல்லாத்தையும் விட்டுறணுமா, போச்சுன்னா திருப்பி கிடைக்குமா, அந்த மாதிரி பயம் ஏற்படுது. உண்மையிலே என்னது, இங்க விடுவது தான் பிடிப்பது. ஒன்று கொடுத்து 1000 கிடைக்கும். சில சமயத்தில் அதுக்கு அளவே கிடையாது. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முன்னேற முடியாது. விடுதலை அடைவது கடினமாக இருக்கிறது. உண்மையில் சீச்சியான உலகம் என்ற அந்த நேரத்தில் வைராக்கியம் வந்து விடுகிறது. பிறகு அதை அங்கேயே விட்டுடுறாங்க. அதாவது ஒரு பெரிய செல்வந்தர் நேற்று இருந்து திடீர்னு இறந்து போயிட்டா அவ்வளோதான் உலகம். இது என்ன உலகம்? ஏன்னா எல்லாம் 2 நிமிஷம், இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அப்படின்னு பெரிய வைராக்கியம் வருது. ஆனால் திருப்பி என்ன ஆயிடுறாங்க, பழைய உலகத்துக்கு போனால் வீட்டில் வேற வேலையை பார்த்தாங்கன்னா என்ன ஆயிடுது, அந்த விஷயம் அங்கேயே போயிடுது. காடு வரைக்கும் தான் அந்த வைராக்கியம். பாபா சொல்றாங்க, கோடியில் சிலர் தான் வெளிப்படுகின்றனர். மும்பையில் 100 கணக்கில் வருகின்றனர். சிலருக்கு மட்டுமே தாக்கம் ஏற்படுகிறது. எதிர்காலத்தை சிறிதாவது உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றனர். சோழிக்கு பதில் நமக்கு வைரம் கிடைத்துவிடும். பெட்டி படுக்கைகள் அனைத்தையும் சொர்க்கத்திற்கு மாற்றல் செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். என்ன இருக்கோ அதான் பவர் டு பேக்கப். நம்ம பேக் பண்றப்ப என்ன ஆகுதான், பாபா எல்லாம் நமக்கு சொர்க்கத்துல பல மடங்காக நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும். அதனால பாபா சொல்றாங்க, அங்கு 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு ராஜபாகியம் கிடைக்கும். சிலர் 1 ரூபாய் 8 அணை அனுப்பி வைக்கின்றனர். உங்களது 1 ரூபாயும் சிவபாபாவின் பொக்கிஷத்தில் சேமிப்பாகி விடுகிறது என்று தந்தை கூறுகின்றார். இல்லையா? நம்ம 1 ரூபான்னு பார்க்கக்கூடாது, அவங்க கிட்ட எவ்வளோ இருக்குது. வருவது 10 ரூபாய் வருமானம்னா அதில் 1 ரூபாய் அனுப்புகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சொல்கிறாங்க, உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்துவிடும். சுதாமாவிற்கான உதாரணம் இருக்கிறது அல்லவா? இப்படிப்பட்டவர்களை பார்த்து பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். எந்த செலவுமின்றி குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக ராஜ்யம் கிடைக்கிறது. யுத்தம் போன்று எதுவும் கிடையாது இல்லையா? துவாபர யுகத்திலிருந்து ஒரு நாடு வேணும்னா சண்டை போடணும், அத்தனை பேர் சாகணும், அத்தனை நஷ்டம் ஏற்படும், அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் முழு உலக ராஜ்யத்தையே எந்த யுத்தம் இல்லாமல் சொல்லுவாங்களே, கத்தியின்றி ரத்தமின்றி ரொம்ப அமைதியாக ஒரு பரமாத்மாவுடைய நினைவில் அவருடைய வழிப்படி நடந்து நீங்கள் ராஜ்யத்தை பெறுறீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். பாபா சொல்றாங்க, அவங்க சிறிது நிலத்திற்காக எவ்வளவு சண்டையிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களோ மன்மனா பவ என்ற மந்திரம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த மந்திரம் பாருங்க எப்படி அழகா மேஜிக் செஞ்சு உங்களுக்கு உலக ராஜ்யத்தையே ஏற்படுத்தி கொடுக்குது. அவ்வளவுதான், இங்கே இருந்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லாரும் அதாவது எல்லாம் விட்டு இங்கே வந்தாதான் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், குஷியாக இருங்கள், உணவு முறைகளும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இளவரசன் ஆகும் அளவிற்கு தனது ஆத்மா எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கிறது என்பதை நீங்களே அறிவீர்கள். நாட்கள் செல்ல செல்ல உலகின் நிலை மிகவும் மோசம் ஆகியே தீரணும். ஏன்னா புது உலகம் வரணும். சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்கவில்லை எனும் பொழுது புல்லை சாப்பிட ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு வெண்ணெயின்றி எங்களால் இருக்க முடியாது என்றெல்லாம் கூற மாட்டார்கள் இல்லையா? பசி வந்துருச்சுன்னா பசி பத்தும் செய்யுங்கிற மாதிரி ஒரு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வெண்ணெய் இல்லைன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு. ஆனால் அப்புறம் பாப்பா சொல்கிறாங்க, அப்படி ஒரு நேரம் வரும், என்ன பசியால் புல்லை கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எதுவும் கிடைக்காது. இப்பொழுது எவ்வளவு இடத்தில் மனிதர்கள் புல்லை சாப்பிட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றனர். நீங்கள் மிகுந்த குஷியுடன் பாபாவின் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வீட்டில் தந்தை தான் முதலில் குழந்தைகளுக்கு ஊட்டி விடுவார் அல்லவா? உலகம் முற்றிலும் கெட்டுவிட்டது. நீங்கள் மிகவும் சுகமாக அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கு தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்து கொண்டிருங்கள். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல தானாகவே வருவாங்க, அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ளுவாங்க. உருவாக்கி கொள்ளணும் இல்லையா? நீங்கள் கூட
நாம கூட என்ன பண்ணணும், நம்முடைய அதிர்ஷ்டத்தை இப்போ உருவாக்கி கொள்ளணும். பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட்னு வேகமாக வந்துடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது, முயல் மாதிரி தூங்கிடக்கூடாது, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கணும். எல்லையற்ற ராஜ்யம் ஸ்தாபனையாக வேண்டும். ஒவ்வொருவரும் முந்தைய கல்பத்தை போன்று முயற்சி செய்கிறீங்க. ஒவ்வொருவரும் இப்பொழுது முயற்சி செய்யணும். குழந்தைங்க நீங்கள் ரொம்ப குஷியாக இருக்கணுன்றார் பாபா. பாப்தாதாவின் சித்திரத்தை பார்த்ததும் குஷியில் மெய் செலுத்தணும். அந்த குஷியானது நிலைத்து இருக்கணும். பாப்தாதா ஃபோட்டோ பார்த்தாலே என்ன ஆகுமா, மெய் சிலிர்க்கணும். மற்றும் என்ன, இறைவனே என் கூட இருக்க, இறைவனே நம்மவர் அப்படிங்கிற குஷி உங்ககிட்ட நிலையா இருக்கணும். நல்லது. காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குரலை கருக்கும் தாயும் துந்தையுமான பார்த்தாதவின் அன்பு வேலை உள்களும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. சதா அளவற்ற குஷியுடன் இருப்பதற்காக எல்லையற்ற ஞானத்தை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞான ரத்தினங்களால் தனது புத்தி என்ற பையை நிறைத்து தனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஞானத்தில் மிக மிக புத்திசாலிகளாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், எதிர்கால 21 பிறவிகளுக்கு ராஜபாகியத்தின் அதிகாரம் அடைவதற்கு தனது பெட்டி படுக்கை அனைத்தையும் மாற்றல் செய்துவிட வேண்டும். இந்த சீச்சி உலகிலிருந்து விடுபடுவதற்கான யுக்தியை உருவாக்க வேண்டும். வரதானம்: ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி சதா முன்னேறும் கலையை அனுபவம் செய்யும் வெற்றி மூர்த்தி ஆகுக. ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி சதா முன்னேறும் கலையை அனுபவம் செய்யும் வெற்றி மூர்த்தி ஆகுக. பாபா விளக்க சொல்றாங்க, தன்னிலும் சேவையிலும் முன்னேற வெற்றி பெற முக்கிய ஆதாரம், தன்னிலும் சேவையிலும் முன்னேறுவதற்கு மற்றும் வெற்றி பெறுவதற்கான முக்கிய ஆதாரம் ஒரு தந்தை மீதான ஆணித்தரமான அன்பு. தந்தையின்றி வேறொன்றும் தென்படக்கூடாது. பாருங்க, நம்ம முன்னேறணும்னா ஆதாரம் பாபா மேல ஆணித்தரமான அசைக்க முடியாத அன்பு இருக்கணும். பாபாவை தவிர வேற எதுவுமே தென்படக்கூடாது. எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் தந்தையின் துணை. அப்படியே அன்பில் தோய்ந்த ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் சொல்லும் பிற ஆத்மாவையும் அன்பில் இணைத்துவிடும். உங்களுடைய அன்பு, நீங்க பாபா கிட்ட மூழ்கி இருக்கக்கூடிய அன்பு மற்ற ஆத்மாக்களை கூட என்ன பண்ணுமா, பாபா கூட அன்புல இணைச்சிடும். அத்தகைய லவ்லின் ஆத்மாவிற்கு பாபா எனும் ஒரு சொல்லும் மந்திரமாக வேலை செய்யும். அவர் ஆன்மீக மந்திரவாதி ஆகிவிடுவார். ஸ்லோகன்: உள்முகமாகி ஒளியும் சக்தியுமான நிலையில் நிலை பெறுபவரே யோகி ஆத்மா ஆவார். உள்முகமாகி ஒளியும் சக்தியுமான நிலையில் நிலை பெறுபவரே யோகி ஆத்மா ஆவார். நல்லது. ஓம் சாந்தி.